அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெருவோரங்களில் இருக்கிற இட்லி கடையில் செய்கிற இட்லி சாம்பாருங்க. ரொம்பவே சூப்பரான இந்த சாம்பாரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியில் அப்படியே வச்சு குழப்பி அடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 காஷ்மீரி சில்லி, ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதில் 2 தக்காளி சேர்த்துட்டேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றுங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க, கடுகு, 4 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா நிறம் வரணும், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா சுடுதண்ணி இந்த பக்கம் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு ஒரு 3லேருந்து 3.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பொட்டுக்கல் நிறைய போட்டிருக்கிறதுனால இந்த குழம்பு திக்காகவே இருக்கும். அதனால் 3லேருந்து 3.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள்.